Hi guys, welcome to another episode of For a Doubt Kekituma Sir. So this is the 5th episode. இந்த எபிசோட என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் ரிச்சர்ட் வந்து எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், என்னென்ன பேச போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க நம்ம நேரம் நம்ம எபிசோடு போகலாம். ஸோ கெட் ரெடி. ஹாய் ரிச்சர்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கீங்க? எனக்கு அரியர் பரிதாபங்கள். அரியரா? வெரி குட், நல்ல டாபிக். ஸோ ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம அரியர் வைக்கிறோம்? அரியர் வைக்காம ஒரு மனுஷனால இருக்க முடியுமா? எங்க காலேஜ்ல இருக்கானுங்க ஒரு 2-3 பேர் இருக்கானுங்க. நான் சைக்கோபாத் மாதிரி இருப்பானுங்க, ஃபுல்லா படிச்சுட்டு அரியர் வைக்காம இருப்பானுங்க. ஐ மீன் நம்ம ஏன் அரியர் வைக்கிறோம்? ஏன் அவங்கள மாதிரி நம்மளால இருக்க முடியல? ஏன் நம்ம அரியர் வைக்கிறோம்? ஐ மீன் இட்ஸ் அ சாய்ஸ். ஒரு நம்ம வேணும்னே போய் அரியர் வைக்கிறோமா, இல்லை அது தெரியாம நடக்குதா? ஏன் அரியர் வருது? அது என்னென்ன ஆச்சு, நம்ம அந்த காலேஜில் சேர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், நம்ம அம்மா அப்பா வந்து நம்மளுக்காக வந்து ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, பஸ்ஸு ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. நம்ம அப்பப்போ அந்த பஸ்ஸில் ஏறணும், காலேஜுக்குள்ளே போகணும், காலேஜில் உட்காரணும், கிளாஸை கவனிக்கணும், படிக்கணும். ஓகே, படிக்கலன்னா அரியர் தான் வரும், பின்ன தங்க முட்டையாக வரும். இல்லை படிக்கல. நான் அரியர் வச்சது காரணம் நான் படிக்கல. அது எனக்கு நல்லாவே தெரியல. கேட்டல் ஃபுல்லாக படிக்கலன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். நான் படிக்கல நான் டைமில். நான் இது எக்ஸாம் முன்னாடி நாள் வரைக்கும் கூட படிக்க மாட்டேன். எக்ஸாம் மணிக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருப்போம், 2 பீரியட் கொடுப்பாங்க. அப்பவும் படிக்கலாம்னு நினைப்பேன், கூட 2 பக்கிங்க சுத்தம் கூட வச்சுட்டு நீ படிக்காத, அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துருக்கு வீட்டில், என்ன படிக்க கூடாது. ஸோ இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம் ரிச்சர்டு. ஸோ அரியர் ஓகே குட். ஸோ என்ன நீ கேட்டேன்னு வச்சுக்கேன், நானும் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் வந்து ப்ரில்லியண்டான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது ரிச்சர்டு. ஸோ நான் எனக்கு என்னென்னு பார்த்தேன்னு வச்சுக்கேன், என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 7th செமஸ்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 32 அரியர் இருந்தது. ஐயோ, என்ன போன வாட்டி வரைக்கும் நான் மீட்டிங்லலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா 27 மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் போய் மார்க் ஷீட் எடுத்து எண்ணி பார்த்தேன்னா இந்த மேக்ஸ் 1ன்னு ஒன்று இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா 7 செமஸ்டராக எழுதி நின்றுருக்கேன். இங்கே நீங்கள் எத்தனை பேர் மேக்ஸ் நீங்கள் அரியர் வச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்க்குறேன் அந்த ஜீவனுங்களாம். அதாவது எங்கள் கிளாஸ்ல கூட இருக்காங்க இது வரைக்கும் மேக்ஸ். உங்கள் கிளாஸ் மட்டும் இல்லை, எல்லா காலேஜ்லேயும் அவனுங்க இருக்கிறானுங்க. அதாவது மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் அது 7ஆம் பொருத்தம். மேக்ஸுக்கு நம்மளுக்கு ஒத்து வராது, நம்மளுக்கும் அதுக்கும் ஒத்து வர ஒன்றும் ஒத்து வராது. ஸோ மேக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் மேக்ஸ் 1 நான் 7 செமஸ்டர் இருந்தேன். பட் ஆனால் அந்த அரியருக்கான முக்கியமான ரீசன்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொன்னால் நம்ம கான்சன்ட்ரேஷன் அது சுத்தமாக நான் பண்ண மாட்டோம். 2வது ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வந்து இந்த அரியரோட எம்பசிஸை வந்து நிறைய பேருக்கு சொல்ல மாட்டாங்க. அதில் ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிஸ்லாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர்ஸ் இருந்தாலே உன்னை இன்டர்வியூக்கே செலக்ட் பண்ண மாட்டாங்க, எலிஜிபிளே கிடையாது. ஸோ எலிஜிபிளே ஆக மாட்டாங்க. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து காலேஜ் வந்து அதை வந்து ப்ரீஃபிங் பண்ணி தான் ஆகணும். அதோட சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப லைட்டாக வந்து உள்ளது. பிகாஸ் நான்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் 1 இயர் நியூ காலேஜ் வேறு படிச்சிருந்தேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நாங்களாம் அரியர்லாம் வச்சா கெத்து. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் வச்சுட்டு கெத்த வந்து 3 அரியர் வந்து கல்வி திட்டினாங்க. பட் அந்த சீரியஸ்னஸ் வந்து எனக்கு இந்த ஃபைனல் இயர் வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. பட் இந்த சீரியஸ்னஸ் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, அந்த சீரியஸ்னஸ் வந்து ஆக்சுவலி அது வரணுமா? ஐ மீன் வரது கரெக்டாக அந்த மாதிரி வர அந்த ஐ மீன் அரியர் இருக்கவங்களுக்கு ஒரு இது அரியர் இருந்தால் தப்பு, ஐ மீன் அரியர் இருந்தால் நீங்கள் இவ்வளோ டிஸ்பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஐ மீன் இவ்வளோ இதுவில் அஃபெக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கரெக்டாக தப்பா? சூப்பர் குட் கொஸ்டின் ரிச்சர்ட். இப்போ அரியர் விழுறது தப்பே கிடையாது ரிச்சர்ட். ஆனால் அந்த அரியர் விழுந்த பிறகு நம்ம காலேஜில் நம்ம ட்ரீட் பண்ணுற விஷயம் இருக்குது தெரியுமா, அதுதான் வந்து நம்ம இப்போ நம்ம ஊரில் வந்து மாற்ற வேண்டிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, நான்லாம் வந்து வேண்டிக்கினே இருப்பேன், அப்பா ரிசல்ட் ரைட்டே வந்துடணும்ப்பா, காலேஜில் இருக்கும்போது வந்துடக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிட்டே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கடவுள் போய் வேண்டாத சாமியெல்லாம் இல்லை வேண்டிக்கிட்டே இருப்பேன். மறுநாள் காலேஜில் போய் உட்காரோம், கரெக்டாக 10 மணிக்கு ரிசல்ட் வரும். நைட்டு போனால் வராது, 10 மணிக்கு தான் ரிசல்ட் வரும். அப்படி ரிசல்ட் வந்த பிறகு என்ன பண்ணோம்னா, ப்ரொஃபஸர்லாம் அப்படியே ஜம்முன்னு ஜாலியாக வருவாங்க. எங்கன்னா எனக்கு ஒரு பீரியட் போகிறா திட்டி ஓச்சு விடலான்னு சொல்லிட்டு வருவாங்க. என்ன எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லி வரிசையாக என்னால் நிற்க வைப்பாங்க. நிற்க வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு வருவாங்க, வாட்ஸ் ஏ பர்சன்டேஜ், வாட்ஸ் ஏ பர்சன்டேஜ், வாட்ஸ் ஏ பர்சன்டேஜ். என்கிட்ட வந்த மட்டும் எத்தனை அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், சார் 4 சார். உண்மையாக சொல்லு, 8 சார், சாரி சார், ஃபிங்கர் மிஸ்டேக் அப்படின்னு. ஃபிங்கர் மிஸ்டேக்கா? ஆமா சார் அப்படின்னுவேன். ஸோ அது ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு ஜாலியாக ஃபஸ்ட்டு ஹியூமிலேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாலியாகிடுச்சு. ஆனால் இது எங்கே இம்பாக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நீ கேட்டீங்கன்னா, எனக்கு சிம்போசியம் போக ரொம்ப பிடிக்கும் ரிச்சர்ட். நாங்கள் போன சிம்போசியம்லாம் பார்த்தா ஏதாவது ஒரு டைட்டில் அடிச்சுட்டே வருவோம். ஆட்ஸ் ஆப்பு குவிஸ் ஏதாவது காம்படிஷன் ஜெயிச்சுட்டு ஏதாவது ஒரு 3000 5000 நாங்கள் ஜாலியாக சம்பாதிச்சுட்டே இருந்திருக்கோம். ஆனால் நம்ம சிம்போசியம் பெர்மிஷன் நம்ம கேட்டு போகும்போது இல்லை, ஏய் அரிய வச்சுக்கிறியா, எத்தனை வச்சுக்கிற நீ, 3 நாளா, அதெல்லாம் பெர்மிஷன் கொடுக்க முடியாது. ப்ராக்டிஸ்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது உன்னால்.
லீவா அதெல்லாம் கொடுக்க அரியரா நீ அரியர் அந்த அரியர்னு சொல்லிட்டு ஒரு பையனை வந்து கொட்டி 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 அது ஒரு இது ஒன்றும் இல்லடா இந்த மாதம் நீ இந்த 2 நாள் படிச்சு எண்ட் ஆஃப் த டே இன்ஜினியர்ஸ்லாம் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா ரொம்ப மனசை தொட்டு சொல்லுங்கள். நம்ம எப்போ படிக்கிறோம்? நாளைக்கு எக்ஸாம்னா முதல் நாள் நைட்டு வந்து 5 யூனிட் படிக்கக்கூடிய தன்மை ஒரே ஆள் உலகத்தில் யாருன்னா அது நம்ம இன்ஜினியர்ஸ். அது ஆக்சுவலி நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். போன செமஸ்டர் வந்து எனக்கு 8 அரியர் இருந்தது. ஐ மீன் லாக்டவுனுக்குலாம் முன்னாடி. அப்போ வந்து நான் படித்தேன். ஐ மீன் 5 சப்ஜெக்ட்டு 5மே டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான். நான் அன்றைக்கி நைட்டு உட்காந்து தான் படித்தேன். நைட்டு யூடியூப்பில் போட்டேன் என்னென்ன இதுன்ட்டு. நான் அன்றைக்கி நைட்டு உட்காந்து தான் படித்தேன். அன்றைக்கி நைட்டு உட்காந்து படித்தேன். அடுத்த நாள் எழுதுனேன். நான் பாஸ் ஆகணும் எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா பாஸ் ஆகிட்டு இருக்கேன். அடப்பாவி இது அப்போவே நம்ம பண்ணிருக்கலாம்ல. 4 செமஸ்டரா நம்ம எதுக்கு இது பண்ணோம்? நீங்க அரியர் கிளியர் பண்ண பசங்களா இருக்கலாம், அது வரைக்கும் நீங்க பண்ணன பசங்களா இருக்கலாம். ஆனா இந்த அரியர் வச்சிருக்க பசங்களை அதை ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குது தெரியுமா? அது கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் ரிச்சர்ட். ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், எஸ்பெஷலி ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் லெக்சரர், சாரி இது நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா அவங்க அரியர்ஸ் வைக்கிறத வச்சு தயவுசெய்து அவங்களுக்கு அதை எடை போடாதீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா பசங்க வந்து சிம்போசிக்கு ஒரு பெர்மிஷன் கேட்டாலும் நீ அரியர் வச்சிருக்கியான்னு கேட்டு அதே அது உனக்குலாம் கொடுக்க மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், நீ போய் அதை படி இதை படி அதை சொல்லி அதை அவனை வந்து ரொம்ப டிமோட். பிகாஸ் அரியர் ஹஸ் காட் நத்திங் டு டூ வித் தேர் கெரியர். சரிங்களா? என்ன அவனுக்கு வந்து வேலை கிடைக்கலாம், லேட்டாக கிடைக்கலாம், அவ்வளோதான். அண்ட் இன்னொரு அரியரை வச்சு எனக்கு வந்து நான் காலேஜில் நான் பார்க்குற ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிமோட்டிவேட்டிங் விஷயம் என்னென்னா, இந்த அரியர் வச்ச பசங்களெல்லாம் ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கு அனுப்ப மாட்டேன்றாங்க. நானும் ஒரு காலேஜில் என்னென்ன ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை சார் படித்த பசங்க மட்டும் போதும், இவங்க எதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது, இவங்களுக்கு எதுக்கு சார் வேஸ்ட்டாக ட்ரைனிங் கொடுக்குறான்னு. அதுதான் நான் இன்றைக்கி நான் சொல்கிறேங்க, ஒரு காலேஜோட சக்ஸஸ் வந்து நல்லா படித்தவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் மட்டும் கொடுக்கறது கிடையாதுங்க. நல்லா படிக்காத பையனையும் அவன் வெளியே வந்தால் என்னால் பொழைச்சிக்க முடியும்னு சொல்ல நம்பிக்கை கொடுக்குது தெரியுமாங்க. அதுதான் உண்மையிலேயே ஒரு காலேஜோட சக்ஸஸ். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுக்காக இவ்வளோ பேர் நம்ம வந்து நாங்கள் பிளேஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காகவே இந்த அரியர் பசங்க வந்து எதுவும் ஏன்னோ தப்பு கிடையாதுங்க அரியர் வைக்கிறது. சில பேருக்கு வந்து நல்லா படிக்கிற பையனுக்கும் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஏன்னா விழுந்துரும். ஆனால் இந்த அரியர் வச்சு நம்ம காமெடி நம்ம காலையில் நடக்குது தெரியுமா ரிச்சர்ட்? அதுதான் ரிச்சர்ட் ரொம்ப 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 கொடுமையான விஷயம். எனக்கு ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்ட் இருக்கான் ரிச்சர்ட். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து நான் ரிசல்ட் பாஸ் ஆஃப் ஃபெயில் ஆனால் நான் ரிசல்ட் நான் பார்க்காமே நான் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு கேளுங்களேன். எப்படி இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பையன் என்ன பண்ணுவான்னா, நான் ஃபெயில் ஆயிருந்தேன் நினச்சிக்கங்க, அவன் தான் எனக்கு கால் பண்ணி மச்சி உனக்கு 3 பேப்பர் போயிடுச்சுன்னுவான். இருப்பானுங்க டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் ஸோ இதே நான் பாஸ் ஆயிருந்தேன்னா அவன் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ நான் வந்து ரிசல்ட்டு அப்படி வேண்ட மாட்டேன். அப்பா இந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி டாக்ஸிக் பசங்களெல்லாம் முதல்ல ஒதுக்கி வைக்கணும். அவனுங்க தான் ஐ மீன் துணை தேடுவானுங்க. அவனுங்க ஏதாவது இது ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா, நீ நான் இதில் அரியர் வச்சிரு, நீ அரியர் வச்சிருக்க, அப்பாடி நீ அரியர் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவானுங்க. துணை தேடுறது. இந்த துணை தேடுறதுனாலேயே பாதி பேருக்கு அரியர் விடுவாங்க. ஒரு சூப்பர் எக்ஸாம் சொல்லணும்னா, நம்ம எக்ஸாம் ஓகே படிக்கல சரி ஆனால் போய் எழுதிலாம் சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் ஹால் வரைக்கும் போயிடும். அப்போ ஃப்ரெண்டு வரான், மச்சான் விட அடுத்த வருஷம் நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த செமஸ்டர்ல பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து கூட்டு போயிடுவாங்க. ஆமா ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நான் அப்பதான் அரியர் எழுத வந்திருப்பான் அவன். நான் அவன்கிட்ட சொல்லுவேன், டே வந்து எழுதுடா இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அவரும் பார்த்தா மதியம் ஹாலில் காணும். டே எங்கடா போனேன் அப்படின்னா, வெளில போயிட்டோம்டா, கேண்டீன் போயிட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இன்னும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடந்துட்டு இருக்குது சார். அது மூதே இது பேப்பர் ஈஸியா இருந்ததுடா, வந்து நீ பாஸ் ஆகலாம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு காமெடி நடக்க வச்சு. நான் படிக்கும் என்ன பண்ணியிருந்தேன்னா, மேக்ஸ் 1க்கு பதிலாக மேக்ஸ் 2 படிச்சுட்டு போயிடுவேன். இந்த மாதிரி காமெடி நடந்திருக்கும். இது என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 1 ஆனால் நான் மேக்ஸ் 2 படிச்சுட்டு போயிட்டேன். கடைசி வரைக்கும் அன்னைக்கு பஸ்ஸில் உட்காந்து மாஞ்சு காலையில் உட்காந்து படிச்சுட்டு போனால் இன்னைக்கு பார்த்தா மேக்ஸ் 1 சரி முடிஞ்சுடா கதை சொல்லி எந்திச்சு வெளியே வரலான்னு சொன்னால், அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு மாமச்சான் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நல்லா படிக்கிற பையன் ஒருத்தன் வந்து கேட்டான் என்கிட்ட, டே வந்துட்டேன் சும்மா போய் எழுதண்டா அப்படின்னு சொல்லி என்னை எழுத வச்சாங்க. அந்த எக்ஸாமு ஒரு 2 மணி நேரம் கூட எழுதல. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் 2 அவுட் ஆஃப் போர்ஷன் கொஸ்டின் வந்துச்சு, பாஸ் ஆகிட்டேன். அதெல்லாம் வந்து நம்ம மறக்கவே முடியாது. ஸோ நான் அரியர் வைக்கிற பசங்களுக்குலாம் என்ன சொல்லுவேன், தயவு செய்து உங்கள் முயற்சியில் மட்டும் நீங்கள் வந்து சோர்வடைஞ்சிடாதீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் எழுதுங்க, பாஸ் ஆகிறோம் ஃபெயில் ஆகிறோம் அது வந்து நெக்ஸ்ட்டு. ஆனால் வந்து போய் எக்ஸாமை எழுதுங்க சரிங்களா? ஏன்னா சில எக்ஸாம் நானே கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 சத்தியமாக நான் இது வரைக்கும் எப்படி பாஸ் ஆனால் எனக்கே தெரியல. அப்புறமா டிஎம்இன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பேப்பர், அதெல்லாம் நான் எல்லா இது இன்டர்னல் 1ல் ஃபெயில் ஆனேன், இன்டர்னல் 2ல் ஃபெயில் ஆனேன், ரிவிஷன் 2 ஃபெயில் ஆனேன். ஆனால் இது எக்ஸாம் ஓவர் போயிட்டு டேட்டா புக்கில் பார்த்து இது மட்டும் எழுதியிருந்தேன், 2 மார்க் மட்டும் தேடி எழுதியிருந்தேன். ப்ராப்ளமில் கிவன் டேட்டா மட்டும் எழுதினேன். நல்லா படித்த பசங்களாம் அரியர் வச்சுட்டானுங்க. 33 பேர் சார் அந்த பேப்பரில் அரியர்.
நான் எப்படி பாஸ் ஆனேன்னு எனக்கே தெரியல இது வரைக்கும். இல்லை பாதி பேர் இன்ஜினியர் அப்படி தான் பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க. எப்படி தான் பாஸ் பண்ணணும்னு அவங்களுக்கும் தெரியல, எவனுக்கும் தெரியல. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ரிச்சர்ட். இன்னைக்கு எப்போ வந்து எனக்கு வந்து சுருன்னு உரைச்சதுன்னா, இந்த அரியர் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்போம். ஏன்னா சாரி அரியர் எக்ஸாம் முக்கியமா இல்லாட்டி ஜென்ரலாக ஒரு எக்ஸாம் வந்து நம்ம முதல் கேட்குற என்ன தெரியுமா கேள்வி, மச்சான் படிச்சு வந்தியா, படிச்சிருந்தேன் நீ அதிகமாக பொய் சொல்ற படிக்கிற நேரங்கள். ஸோ ஏன்னா எல்லாம் நிறைய பேர் வந்து படிச்சிட்டேன்னு சொல்லுவான். ஏன்னா ஆனால் எனக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஒருத்தன் பதில் சொன்னான், என் ஃப்ரெண்டு. அவன்கிட்ட போய் கேட்டான், மச்சான் படிச்சுட்டு வந்தியானே, எக்ஸாம் தானே வந்துக்கிற, படிக்காமையா வருவாங்க, ஃபஸ்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு நான் பாருங்களேன். அன்னையிலேருந்து என் வாழ்க்கையில் நான் எவனையும் அந்த கேள்வியே கேட்கல. அது என்னன்னா ஒரு சின்ன ஒரு அல்ப ஆசை தாங்க. எவனும் படிக்காமல் வந்தான்னு வச்சுங்களேன், நம்மளும் படிக்காமல் வந்திருக்கோம், சரி அரியருக்கு கம்பெனி கொஞ்சம் கொடுப்பானேன்னு ஒரு நப்ப ஆசையில் தான் நாங்கள் நிறைய இன்ஜினியர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுவானுங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவானுங்க படிக்காமல் சொல்லுவானுங்க, அப்புறம் பார்த்தா எல்லாம் பாஸ் ஆகிட்டு போடுவாங்க, நான் மட்டும் ஃபெயில் ஆகிட்டு இருப்பேன். எல்லாம் துரோகிங்க. ஸோ நான் அரியர் வைக்கிறது வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அது கெட்டதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ரிச்சர்ட். ஸோ இட் ஹேப்பன்ஸ், ஓகே. பட் ஆனால் அந்த அரியரை வச்சு தயவு செய்து சொல்கிறேன் அகெயின், பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டினீங்கன்னா என்னது இவ்வளோ ஃபீஸ் கட்டுறியா நீ, ஒரு வேல்யூ எவ்வளோ தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த லெக்சர் கொடுக்குறது, அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை எடுத்துகிட்டு வர்றது. அதை பற்றி நானும் சொல்ல நினச்சேன். அதாவது நான் ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இருக்கும் எங்கள் காலேஜில். ஐ மீன் பைத்தன் சப்ஜெக்டில் எல்லாரும் அரியர் வச்சாங்க, ஒரு பாதி கிளாஸ்க்கு மேலே அரியர் வச்சாங்க. ஐ திங்க் 40 மெம்பர்ஸ் கிட்ட அரியர் வச்சாங்க. அப்போ என்ன பண்ணார் அந்த சார், எல்லாரையும் நிற்க வச்சு போயிட்டு அவங்கக்கிட்ட ஒருத்தர்கிட்டயே போயிட்டு கேட்குறாரு, ஐ மீன் உங்கள் அப்பா என்ன ஆக்குபேஷன் பண்ணுறாரு, உங்கள் அப்பா இவ்வளோ ஐ மீன் இவ்வளோ, ஒருத்தன் வந்து ஃபிஷர்மேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் அவ்வளோ தயங்கி சொல்கிறான். ஐ மீன் ஹீ இஸ் ஹியூமிலியேட்டட் ஆர் ஹீ இஸ் எம்பாரஸ்டு. அவன் அவ்வளோ தயங்கி அவன் கிளாஸ்மேட்ஸ் முன்னாடி அவங்கள தயங்கி அதை சொல்கிறான். சொன்னது அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஐ மீன் கில்ட் ட்ரிப் பண்ணுற மாதிரி இருக்குது. அவன் கில்ட்டை வச்சு அவனை குத்தி காட்டுற மாதிரி, இப்படி பண்ணுறாங்களே நீ இப்படி அரியர் வச்சிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டுற மாதிரி இருக்குது. ஐ மீன் அவன் மேபி என்னையை கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை அவருக்கு மேலே கேர் இருந்தால் கூட தனியாக கூப்பிட்டு பேசிக்கலாமே. அந்த மாதிரி அந்த இடத்துல அவனை ஹியூமிலேட் பண்ண வேண்டிய இதுவும் இல்லை. அது நீங்கள் சொல்கிறது நான் 100% ஆனஸ்ட்டாக நான் ஒத்துப்பேன் ரிச்சர்ட். ஏன்னா அது அப்படி டீல் பண்ணியிருக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி பப்ளிக்காக நிற்க வச்சு அவங்க நிறைய பேர் கேட்கும்போது அதுலேயே வந்து டீமோட்டிவேட் ஆகிடுறாங்க, ஒரு படிக்கணும்னு ஒரு எண்ணம் வர மாட்டேங்குது, விரக்தி ஆகிடுறாங்க. ஸோ உண்மையிலே ஒரு அக்கறையான ப்ரொஃபஸர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, என் ப்ரொஃபஸர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் வந்து சில பேர் தான் திட்டுவாங்க, சில பேர்லாம் வந்து ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, ஏன்டா அப்படி பண்ணுறேன். அதுவும் திட்டம் போது வந்து நம்ம ஃபேமிலியை வச்சுக்கிட்டு இன்னும் நீ வந்து உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ செலவு பண்ணுறாங்க தெரியுமா, அது பண்ணுறாங்க தெரியுமா, அவங்க அப்பா என்ன தொழில் பண்ணுறாங்கன்னு கேட்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் தப்பு தாங்க. ஸோ சாரி, நீங்கள் ப்ரொஃபஸர் சில பேர், எல்லா ப்ரொஃபஸர்ஸ் கிடையாது, சில ப்ரொஃபஸர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை வந்து கரெக்ட் பண்ணிங்க. ஏன்னா நான் வந்து அரியர் வச்ச பையன்தாங்க, 32 அரியர் வச்ச பையன்தான், கிளியர் பண்ண பையன்தான், இப்போ வெளியே வரேன். ஆனால் இப்போ நான் கவுன்சிலிங் பண்ணும்போது இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு அரியரால் இவ்வளோ டிப்ரெஷன் ஆகிறன்றது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அதோட நெக்ஸ்ட் விதமாக போயிட்டு இந்த அப்பா அம்மாவை வர சொல்லுவீங்க தெரியுமா, உள்ளே வர வச்சு அந்த பையன் பாஸ் ஆனவங்க தெரியுமா, அவங்க பையன் என்ன மார்க் எடுக்கிறான்னு தெரியுமா, எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த திரும்பி கேட்டுறாங்க, என் பிள்ளை என்ன மாதிரி நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி போல்டான அம்மா அப்பாஸ்லாம் இருக்காங்க, செய்கிறாங்க. பட் ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பசங்க மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கினா ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. ஸோ அதான் பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி இந்த மைண்ட் செட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அது ஒரு கேட்கலாம் இருந்தேன். பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து ஐ மீன் அவங்கள இந்த மைண்ட் செட் கொண்டு வந்ததே ஸ்டாஃப்ஸ் தான். அவங்க தான் சொல்லி காமிச்சு அரியர் வச்சா வேலை கிடைக்காது, இது பண்ண முடியாதுன்னு சொல்லி காமிச்சு கொண்டு வந்தது ஸ்டாஃப்ஸ் தான். ஸோ ஐ மீன் ஒரு பையன் அவங்க அப்பா அம்மா ட்ரெஸ் போய் சொல்கிறது பசங்களுக்கு அவ்வளோவா அந்த டிஃபிகல்ட்டிஸ் வருமானு தெரியல, பட் பொண்ணுங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. போய் வீட்டில் போய்ட்டு அரியர் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும், அவங்க வீட்டில் எப்படி சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கிறதுக்கும், ஐ மீன் பேரண்ட்ஸு அதை ஓப்பன் மைண்டாக கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கலாம் பேரண்ட்ஸ் கிட்ட. இதோட மெயின் ரூட் ப்ராசஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் தான் இருக்குது. இந்த வே நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து அரியரை பேஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறோம் தெரியுமா, அதுதாங்க வீட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அரியர் வச்சுட்டானா, சரிடா கண்ணா இதனை அடுத்து நீ எப்படி நீ வந்து ப்ரொசீட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியோ இல்லை அதுக்கு ஒரு குரூப்போ க்ரியேட் பண்ணி, சில காலேஜஸ்லாம் அது தரமாக பண்ணுறாங்க, அதில் ஒரு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் சில காலேஜில் வந்து ஒதுக்கி வைக்கின்றது ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த விதத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ நான் என்னோட கைண்ட் ரிக்வெஸ்ட் அகேன் இதுதான் நான் திரும்பி நான் சொல்வேன், நீங்கள் வந்து அரியர் வைக்கிற பையனுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காம இருந்தாலே அவன் வந்து ஈஸியாக கொஞ்சம் பாஸ் பண்ணாததுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக அவனுக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். காலேஜில் ஸ்டாஃப்ஸ் அதை நிறுத்திட்டாங்கனாலே பேரண்ட்ஸ் அதை நிறுத்த முடியும். பட் ஐ மீன் அவங்க நிறுத்த மாட்டுறாங்க. அவங்க என்ன வியாதினே தெரியல அது. ஏன்னா அது இல்லைன்னா ரிச்சர்ட் இன்ஜினியரிங் போர் அடிச்சிடும் ரிச்சர்ட்.
ஸோ இது லிசன் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு சின்ன ஒரு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம பையன் அரியர் வச்சிருக்கான், சரியாக மார்க் எடுக்கலாம்னு நினச்சலாம் கவலைப்பட்டுறாதீங்க, நான் டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஏன்னா அரியருக்கும் வாழ்க்கைக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாதுங்க. இது காலேஜில் வேணால் உங்கள் பையன் நல்லா படிக்கிற பையன் நல்லா படிக்காத பையன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்களே தவிர அதை வச்சு உங்கள் பையனோட வாழ்க்கையோ உங்கள் பொண்ணோட வாழ்க்கையோ கண்டிப்பாக கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் என்னோட மேனேஜர்ஸ் பாஸில் எல்லாமே அரியர் தான் வச்சுருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே உங்கள் பையன் படித்து வெளியே வரும்போது எப்படி வரான், வேலையோடு வரானா இல்லை 100 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி வரானா, அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் பையனை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஷுவராக 100% ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியராக வெளியே வருவான். ஸோ அரியர் பற்றி பேசும்போதே நம்ம இந்த டாபிக் வந்துடுவோம். இந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு ஒரு மிஸ்கன்செப்ஷன்னு சொல்லலாம், ஒரு ஐ மீன் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். அதாவது அரியர் வச்ச பசங்கள்லாம் சில பேர் இருக்கானுங்க. ஐ மீன் இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அரியர் வச்ச பசங்கள்லாம் நான் அரியர் வச்சா கூட இதில் பார்த்துப்பேன்டா, அரியர் வச்ச வந்தாண்டா இதில் ஃபியூச்சரில் சக்ஸஸ் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் பாசிட்டிவிட்டி இருக்கிறது கரெக்டு தான். பட் அதுக்குன்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஐ மீன் ஒரு லிமிட்டுக்கு மேலே போகுது. அதாவது அவன் சொல்கிறவன் செஞ்சால் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேசியிருக்கவன் எவனும் செஞ்ச மாதிரி நான் பார்த்ததில்ல. ஓகே, ஸோ நல்ல கொஸ்டின் ரிச்சர்ட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கடி காலேஜ் நடந்துட்டு தான் இருக்குது. அரியர் வச்சா கெத்துடா, சீனா அரியர் வச்சா தான் நான் கெத்துடான்னு சுற்றிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில சொல்கிறேன், நானும் சில ஸ்பீச்லாம் நான் பண்ணும்போதுலாம் 32 அரியர்னு சொல்லுவேன். எல்லா காலேஜும் ஏன்னு கை தட்டுவாங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிறத நல்லா நீங்கள் மனசில் நான் வச்சுங்க. ஓகே, அரியர் வைக்கிறவன் வாழ்க்கையில் செட்டில் ஆவான், அரியர் வைக்காதவனும் வாழ்க்கையில் செட்டில் ஆவான். அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நல்லா படிச்சின்னா வாழ்க்கையில் சீக்கிரம் செட்டில் ஆகலாம். ஆனால் நீ அரியர் வச்சின்னா உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நீ மிஸ் பண்ணுவேன். உன் லைஃபோட ட்ராவல் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இவென்ச்சுவலாக சக்ஸஸ் ஆக ரைட். ஆனால் அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் நல்லா படித்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் அரியர் வச்சதுல கெத்தெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் டாப் டியர் கம்பெனிஸில் நீங்கள் போகணும், Tier 1 கம்பெனிஸ்லாம் நீங்கள் போகணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அங்கேயே நீங்கள் ரூல்ட் அவுட். உன் வாழ்க்கையில் நீ முதலேருந்து நீ வந்து சைக்கிள் மிதிக்கிற மாதிரி தான் ஆகிடும். சரிங்களா? இதில் வந்து பெருமைப்படுற விஷயமும் எதுவுமே கிடையவே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே அரியர் வைக்கிறது வந்து நீ அரியர் வச்சா உன் லைஃப் டிட்டர்மைன் ஆகும்னா கண்டிப்பாக உன் அரியர் வச்சு உன் லைஃப் டிட்டர்மைன் ஆகாது. என்ன உன் வாழ்க்கை உன் கையில் தான் பாருக்கு. ஸோ அரியர் வைக்கிறது தப்பும் இல்லை கரெக்டும் இல்லை. ஐ மீன் அரியர் வச்சாலும் நம்மளால் இது பண்ண முடியும், அரியர் வைக்கலனாலும் நம்மளால் இம்ப்ரூவ் ஆக முடியும். அது அவனோட கேப்பபிலிட்டியில் இருக்காது. தப்புன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணக்கூடாது, கரெக்டுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணுறக்கூடாது. நான் ஒன்று சிம்பிளாக சொல்லிட்டேன் ரிச்சர்டு, வாழ்க்கையில் இருந்து ரொம்ப முக்கியம் தெரியுமா? காசா டைமான்னு கேட்டேன்னா டைம். சரியா? நீ அரியர் வச்சு திரும்பி நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஆமாம், சரியா? ஸோ நம்ம அதை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம காசை கூட நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், ஆனால் டைமை நம்ம வந்து சம்பாதிக்க முடியாது. அதை நான் எப்போ நான் ரியலைஸ் பண்ணேன்னா, நான் காலேஜில் அரியர் வைக்கும் போது நாங்கள் வந்து 1 டே மேட்ச்சு டெஸ்ட் மேட்ச்னுவோம். 1 டே மேட்ச்னா மார்னிங் ஒரு எக்ஸாம், ஈவினிங் ஒரு எக்ஸாம். டெஸ்ட் மேட்ச்னா அடுத்த 5 நாளைக்கு மார்னிங் ஈவினிங் நாளாம் டெஸ்ட் சீரீஸே எழுதின ஆள். சரியா? அப்போ நான் பார்ப்பேன் நிறைய பேர் பசங்க வந்து வீட்டில் வந்து நடுவில் கேப் இருக்கும், 3 எக்ஸாம் 3 நாள் லீவ்லாம் வரும் ஒரு எக்ஸாம் நடுவில். ஆனால் நான் மார்னிங் ஈவினிங் போய் எக்ஸாம் எழுதி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிட்டேன். ஆனால் ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்மளோட பண்ணியிருக்கலாமேன்னு கண்டிப்பாக எனக்கு அது தோணுச்சு. என்ன தான் அரியர் கெத்துன்னு சொல்லிக்கிறதுனால நீ காலையில் போய் எக்ஸாம் எழுதும் போது இதில் இன்னொரு கொடுமை இருக்குது. உன் பசங்களாம் பாஸ் ஆகிட்டு போயிட்டு ஜூனியர் கூட உட்காந்து நீ எக்ஸாம் எழுதுவா தெரியுமா? அந்த கொடுமைலாம் வந்து எவனுக்கும் வந்துருக்கூடாது. எக்ஸாம் எழுதி ஜூனியர் கிட்ட விட்டு கேட்பேன். அப்போ கூட நீ திருந்த மாட்டேன், அரியர் இப்போ தான் சொல்கிறேன். ஸோ எனக்கே தெரியாதுன்னா திருந்துங்கடா தம்பிங்களா. குட். என்ன ரிச்சர்ட், அவ்வளோதானா? வேற எந்த கொஸ்டின்ஸ் இல்லையாவா? இன்னைக்கு அவ்வளோதான் வந்து வச்சுப்போம். நல்ல வேலை, அரியருக்கு ஏன் வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீ கேள்வி கேட்கலையே. அதெல்லாம் கேட்டதுன்னா சத்தியமாக என்கிட்ட பதிலே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம கம்பெனிஸ்லாம் பொழைக்கும்? ஆமாம். தேங்க்யூ காய்ஸ். ஸோ ஐ ஹோப் உங்களோட அரியர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பாக்ஸில் போட்டுவிடுங்க, எப்படிலாம் உங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்க காலேஜில். ஸோ தயவுசெய்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, ஜாலியாக இருங்க, படிங்க. அண்ட் தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேட்டில் போட்டுவிடுங்க, நான் உங்களை அடுத்த எபிசோடில் நான் மீட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் விஜய் ஹியர். ஒரு டவுட்டு கேட்கணுமா சார்? பாய்.